நேற்று இன்று நாளை உலக மக்களின் மாமேட் திரு தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ் சகோ வணக்கம். நான் தமிழ் சார். ஒரு சகோதரர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, எந்த அவதாரம் இல்லை, நல்லதை செய்ய போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவதாரம் இல்லைன்னு சொல்ல வராரு. ஸோ நான் யாராவது நான் கேள்வி கேட்க சொல்கிறேன், உங்களுக்கான லாஜிக்கான கேள்விகள். ஏன்னா அந்த கேள்வியில் நான் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க என்ன. ஏன்னா ஆக்சுவலி நான் வந்து பீட்டுன்னு ஒரு ஸ்கிரீனை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்கிரீனில் வரக்கூடிய அனைத்து காலங்களும் ஒலியில் பதிவாயிட்டு இருக்குது. அதாவது A to Z இறைவன் இல்லை என்ற இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. வரக்கூடிய அடுத்தடுத்த நொடிகள் காலம் ஒலியில் காலம் வந்து ஒலியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கு. அந்த ஒலி பதிவாயிட்டு இருக்கு. இது சயின்ஸ் கூட ஒத்துக்கும். இன்னைக்கு ஜேம்ஸ் டெலஸ்கோப் மேலே போயிட்டு புகைப்படம் எடுத்து அனுப்புறதுலாம் எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நட்சத்திரங்கள் வெடிப்பெல்லாம் புகைப்படம் எடுத்து அனுப்புதுன்னா அது என்ன சொல்லுது சயின்ஸ்? எல்லாம் ஒலியில் பயணம் செய்யக்கூடியது. இன்னும் தொலைவில் வந்து போய் பார்த்து பூமியை பார்த்தோன்னா டெலிஸ்கோப் வச்சுட்டு இந்த டைனோசர் காலத்தை பார்க்கலாம். ஏன்னா அப்போ நடந்த காலம் தான் அங்கே போய் சேரும், அந்த ஒலியில் பயணம் செய்யுது அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஒத்துக்கிற ஒரு விஷயம்தான். நானும் அதை தான் சொல்கிறேன். எல்லாமே ஒளிப்பதிவாயிட்டு இருக்கு. அந்த ஒளிப்பதிவான விஷயம் ஒரு சிலருக்கு ஸ்கிரீனில் தெரியுது. அதனால தான் இத்தனை சாமிகள், இத்தனை கடவுள் இறைத்துதர்கள், சாது சன்னியாசி இன்னி வரைக்கும் ஒரு சிலர் அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு புரியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. நான் ஜஸ்ட்டு நடந்த அனைத்து ஆன்மீகங்களையும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் பண்ணுறேன். அதில் நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீன் இப்போ வரைக்கும் இந்த உலகம் ஃபுல்லாக ஒரே டைமில் இப்போ வரைக்கும் எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த செகண்ட் பதிவாயிட்டே இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஸ்க்ரீனில் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அதாவது இந்த பக்கம் தெரியாது வரக்கூடிய காலம்னு வச்சுங்க, இங்கே தெரியாது கணிக்கலாம். இது இப்படி போகிறது இப்படி போகுதுன்னு கணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒவ்வொன்றும் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அதாவது மனிதன் வந்து இப்படியே போகிறான் வச்சு நம்மளுடைய காலம் இப்போ இப்படியே வந்து இதை இடித்தவுடன் அவன் மரணிக்கிறான்னு வச்சுங்க. அப்போ இங்கே அவனுக்கு ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆகி காலம் இப்படி நேராக போயிட்டே தான் இருக்கும். வரக்கூடிய காலம் அதே காலத்தில் தான் அவன் போவான். ஆனால் அது ஸ்டாப் ஆன பிறகு ரிவர்ஸ் ஆகி அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த மண்ணுக்குள்ளேருந்து அவனுக்கு ஒரு பரிமாணங்கள், அவதாரங்கள் இதான் சொல்கிறோம்ல. இது வந்து அறிவு, அவதாரம், பரிமாணம் இதெல்லாம் ஒன்று தான். ஸோ அது ரன் ஆகிட்டு இருக்கும். அதுவும் ஸ்க்ரீனில் பதிவாயிருக்கும். வரக்கூடிய காலம் தான் பதிவாகுது. அந்த வரக்கூடிய காலத்தில் நீங்கள் மரணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதும் நீங்கள் இதுக்குள்ளே தான் நீங்கள் பயணிப்பீங்க. அப்போ எங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியாது. அப்போ உங்கள் அறிவு மட்டும் பயணிக்கும். ஏன்னா இந்த உடல் வந்து பேசிக், அந்த அறிவை சுமக்கிற பேசிக். இவ்வளோ பவர் இருந்தால் இந்த அறிவு இவ்வளோ வேலை செய்து தன்னை வலுப்படுத்திச்சு. நம்ம உடம்பை வச்சுக்கிட்டு நம்மளை கழிச்சிட்டு போயிட்டே இருக்கும் இந்த அறிவு. நம்ம டெத் ஆகிடுவோம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த 10வது ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லை தான். ஆனால் சில விஷயங்கள் சொல்லித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். அது ஏன் நம்பணும்னா இல்லை என்பதை நம்பி ஆகணும். அது எப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைய ஒரு இடத்துல தனியாக வளர்க்குறோன்னு வச்சுங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு விஷயம் மட்டும் காட்டக்கூடாது. என்ன விஷயம்னா அது மிருகங்கள் எதையும் காட்டாமல் வளர்க்கணும், சொல்லாமல் வளர்க்கணும். அதாவது இப்படி ஒரு தாய் வயிற்றுலேருந்து இப்படி பிறக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லாமல் அந்த பிள்ளைய வளர்த்தா அந்த பிள்ளை ஒரு ஏஜுக்கு வந்த பிறகும், பெரிய பிள்ளை ஆன பிறகும், புரிகிற வயசு வந்த பிறகு கூட நீ இந்த மாதிரி பொம்பளை வயிற்றுலேருந்து வந்த, அதுக்கு முன்னாடி நீ இங்கேருந்து தான் வந்தேன்னு சொன்னால் கூட அந்த பிள்ளை நம்பாது. இது மனிதனுடைய இயல்பு. அப்போ மனிதனுக்கு ஒன்று பார்த்து தான் கற்றுக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் வந்து இந்த உடலுறவு கண்டுபிடித்தானா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு இயற்கையாகவே அது இருந்திருக்குது. ஆனால் இப்போ தனியாக விட்டா வராது. ஏன்னா இந்த அறிவு அதெல்லாம் கடந்து போயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் மிருகமாக இருந்த மனிதன் மிருகமாகவே எல்லா மிருகங்கள் இருக்கிற மாதிரி அவனும் மிருகமாக இருந்ததுனால அதெல்லாம் இயற்கையாகவே அவனுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த மனிதனுக்குள்ள அறிவு ஒன்றா அந்த அறிவு வர்றதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்க்ரீன் தான். அது எக்ஸ்ட்ராவாக காட்டுது. இப்போ சிவலிங்கம் வந்துச்சுன்னா அந்த முத வந்த இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தில் பண்ண முதல் சிலை வந்து சிவலிங்கம் தான். அதுவும் அந்த ஸ்க்ரீனில் தான் தெரிஞ்சிச்சு. அதுதான், ஏன்னா அது மூலம் ஒன்று உருவாக்குறது, ஒன்று அடக்கக்கூடியது. சரிங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்குது.
அப்போ அந்த விஷயம் வந்து அங்கே ப்ரூஃப் ஆகுது. அப்போ மனிதன் நேரடியாக வரல, மற்ற அவதாரங்கள்லேருந்து வருது. அப்போ அந்த அவதாரம் கதை என்ன சொல்லுதுன்னா அதுவும் ஸ்கிரீனில் தான் தெரியுது. அவங்க கதையை மாற்றி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஒன்று மீனாக இருந்திருக்கணும், அப்புறம் ஆமை பன்றி இப்படியே மனசனா வந்திருக்கணும் அப்படின்றது அந்த ஸ்கிரீனில் தெரியுது. சரிங்களா? அப்போ அதற்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட நம்மளுக்கு 10ன்னு ஒன்று வச்சுட்டாங்க. அப்போ இந்த 10ன்னு ஒன்று வச்சுக்கும் போது அது 9ல் அங்கே நிற்கிதுன்னா 10ன்னு ஒன்று வரணும். இப்போ இந்த 10 நான் சொல்லலைன்னா, இப்போ ஏற்கனவே இறை தூதரை வந்து சொல்லலை நான் 10வது அவதாரம், நான் 10வது அவதாரமாக குரானில் கூட எத்தனையோ நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள் அனுப்பியிருக்கோன்னு சில நபிமார்கள் பேர் சொன்னாங்க. அதில் இப்ராஹிம் நபி பேரில் கூட பக்ரீத் கொண்டாடுறாங்க. எல்லாமே இருந்தாலும் ஏன் அதை சொல்லியிருக்கலாமே? இந்தியாவில் இத்தனை இவங்களாம் இருக்காங்க, அவங்களும் நபிகள் தான் சொல்லலையே. அப்போ இன்னைக்கு இறை தூதர் தான் அந்த 10வது அவரும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலை, இப்போ நானும் சொல்லலை. அப்போ அந்த ஒரு 10ஆம் அவதாரம் அப்படி சொல்லும் பொழுது அந்த 10 என்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா நான் சொல்கிறேன். ஏன்னா நான் 10 அறிவு சொல்கிறேன். அவதாரம் என்பது அறிவு தான். அறிவு தான் அவதாரம் படுத்துது. இந்த அறிவு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ நான் 10 அறிவு கூட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அறிவு என்பது நிற்கக்கூடியது இல்லை, அது போயிட்டே இருக்கும், அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நீங்கள் 6 அறிவுன்னு நீங்கள் சுருக்கிட்டீங்க. அந்த 6 அறிவுக்கு 6ன்றது அவமானம். நான் கூட ஒரு 4 வைக்கிறேன். 4 வச்சு இல்லை இது 10 அறிவுன்னு சொல்கிறேன். இந்த அறிவு தான் 10 கண்டுபிடிச்சது. இந்த 10 தான் 11 12 நான் ஸ்டாப்பாக கொண்டு போவோம். அது அந்த அளவுக்கு கொண்டு போவோம், அந்த அளவுக்கு கொண்டு போவோம். இந்த பிரபஞ்சத்தையே ரொப்பிடலாம். மொத்த பிரபஞ்சத்தை ரொப்பினா கூட இந்த எண் நிற்காது. அந்த அளவுக்கு அந்த 10 அறிவு சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒவ்வொன்றும் ஒரு 10 தான். இயற்கையே ஒரு 10 போடுது, 10க்குள்ள ஒரு 8 போடுது. இப்படி 10, இப்படி 8, இது 10, இது இன்ஃபினிட்டி 8. அப்போ 10 எப்படின்னா ஒரு காலத்தில் பூமி தட்டன்னு சொன்னா 1, இப்படி 1 அப்போ சூரியன் ரவுண்டா இருந்துச்சு, அது 10. இல்லை இது உருண்டை அப்படின்னு பார்த்தா கூட நம்ம கண்ணு முன்னாடி அந்த சூரியன் வந்து போகிற பாதை இப்படி போகுது. இந்த கண்ணு புருவம் இது எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு 10. இந்த 10 வந்து ஒரு இதை முழுமைப்படுத்துது. அப்போ இங்கே இருந்த மதங்கள் எல்லாம் நல்லா கேட்டுங்க, மதங்கள் எல்லாம் எத்தனையோ மதங்கள். ஆனால் மதத்தை 4ஆக தான் பிரிக்கணும். அது நீங்கள் ஜாதியாக சொல்லுங்க இல்லை பிரிவாக சொல்லுங்க, ஏதோ ஒன்றும் 4 தான். ஒன்று ஆண் பெண், அதுவும் பெண்ணுக்குள் ஆண் ஆணுக்குள் பெண், அதாவது 2 ஜாதியாக பிரிச்சுங்க. ஓகே, இது அப்போ கூட இன்னும் 2 கூட்டிக்கணும், ஆணுக்குள் பெண் பெண்ணுக்குள் ஆண். அதே நேரத்தில் 2 மதத்தை கூட்டிங்க. அதாவது இறைவன் இல்லை என்று சொல்கிற ஒரு மதம், இறைவன் இருக்கான் என்று சொல்கிற ஒரு மதம். இது 2 மதம். இதுவும் குள் வச்சுங்க. இறைவன் இல்லை என்று சொல்லி நேர்மையாக வாழ்றவனும் இருக்கான், இறைவன் இருக்குன்னு சொல்லி அயோக்கியனா வாழ்றவனும் இருக்கான். இது 2. இதுக்கு மேல நீங்க வர்ணத்தை பிரிக்க முடியாது. இவ்வளவுதான் மதங்களே. அப்ப இத்தனை மதங்கள் இருந்தாலும் எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம். அப்ப இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் நீங்கள் கர்மா, அதாவது கர்ம வினை சொல்றாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு பாவத்தின் தண்டனை, இதை நீங்க கடந்து சென்று தான் ஆகணும், இதை நீங்க பரிகாரமாக செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பாவம் கழியும். இதுல தான் முஸ்லிம்களுக்கு இறுதி வாய்ப்புன்னு சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு மற்றவங்க இனிமேல் யாரும் முஸ்லீமா மாறாதீங்க. மாறணும்னா நல்லா யோசனை பண்ணி மாறுங்க, சரிங்களா? இப்போ இறைவனே இல்லைன்னு சொல்றவன் எப்படி ஒரு மதமாகும்? நான் 4 பிரிவை பிரிச்சுட்டேன். குழு தான் அதுவும். அதாவது கோவுல், கடவுள், நீ கடந்து உள்ள சென்று ஆண் பெண், பெண்ணுக்குள் ஆண் ஆணுக்குள் பெண், இதுதான். இது 4 தான், சரிங்களா? ஜாதியாக பிரிச்சுட்டாலும் பிரிவாக பிரிச்சுட்டாலும் ஆண் பெண், ஆணுக்குள் பெண், பெண்ணுக்குள் ஆண். இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இறைவன் இல்லை, இறைவன் இருக்கின்றான், இது 2 மதம் தான். அதுக்குள்ள போனோன்னா நல்லவன் கெட்டவன் இருப்பான். அப்போ இந்த அப்போ இறைவன் இல்லை என்றால் அந்த இல்லை என்பவன் தான் இறைவன். நீங்கள் இல்லை என்ற கற்பனையில் தான் இறைவனை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு இருட்டு இருக்குன்னு வச்சுங்க, அது நீங்கள் பார்த்த உடனே எதுவுமே தெரியலன்னா ஒரே இருட்டு தான் சொல்லுவீங்க. அதில் வெளிச்சம் கொடுத்தப்ப இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொன்னால் நிறையா சொல்ல வேண்டி வரும். அப்போ இல்லை என்பவன் தான் இறைவன். அங்கேயும் இறைவனை வைத்து விட்டேன்.
அப்ப இருக்குன்னு சொன்னா அதை தானே சொல்ல வரேன். அப்ப இருக்குன்ற விஷயத்த தானே 10ஆம் அவதாரம் வருது, அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதையெல்லாம் நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்க தொடர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம், கேள்வி கேட்க வேண்டிய விஷயம். இதை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க.